mold and cast method. இந்த மெத்தட பத்தி பார்க்கலாம். A replica of a plant or animal is preserved in sedimentary rock. So sedimentary rocks அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா small particles, the deposition of small particles. So small particles எல்லாமே ஒன்னு சேர்ந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ராக்கா வந்து கன்வெர்ட் ஆகும். So இந்த ராக்ல பாத்தீங்கன்னா இந்த sedimentary rockல வந்து ஏதாவது ஒரு பிளான்ட்டோட இல்ல ஒரு அனிமலோட அப்படியே அந்த காப்பி வந்து preserve ஆகும். So இதுதான் பாத்தீங்கன்னா இந்த mold and cast method அப்படிங்கிறது. So when the organism get buried in sediment, ஒரு ஆர்கானிசம் வந்து அப்படியே பாத்தீங்கன்னா அந்த செடிமெண்ட்ல போய் விழும்போது அந்த லேயர்ல போய் படும்போது பாத்தீங்கன்னா அது அப்படியே உள்ள போய் புதைஞ்சு it dissolved by underground water leaving a hollow depression called mold. So அந்த இடத்துல புதையும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் வாட்டரால அந்த பிளான்ட்டோ அல்லது அனிமலோ வந்து டிசால்வ் ஆயிடும். ஸோ அது டிசால்வ் ஆனா கூட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு எம்டி ஸ்பேஸ வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அந்த எம்டி ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா மோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ஷோ த ஒரிஜினல் ஷேப் பட் டஸ் நாட் ரிவீல் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரிஜினல் ஷேப் வந்து நமக்கு காட்டும், ஆனா எந்த ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரையும் பாத்தீங்கன்னா அது வந்து ரிவீல் பண்ணாது அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல அந்த ஒரு ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹோலோ டிப்ரெஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மினரல்ஸோ அல்லது செடிமெண்டோ இது போய் ஃபில் ஆகும். ஸோ ஃபில் த ஹோலோ டிப்ரெஷன் அண்ட் ஃபார்ம் ஏ கேஸ்ட். ஸோ ஃபில் ஆகி அந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கேஸ்டா வந்து ஃபார்ம் பண்ணும். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிடும். குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அச்சு வச்சு விளையாடுவாங்கல்ல. சோ நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது அப்படியே அந்த கிளேல வச்சு எடுக்கும் போது அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே நமக்கு கிடைக்கும். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செடிமெண்ட்ல வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து அதுல புதையும் போது அங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் வந்து அதை வந்து டிசால்வ் பண்ணிடுது. டிசால்வ் பண்ணா கூட அந்த ரெப்ளிகேட் அந்த பிளான்ட்டோ அல்லது அந்த அனிமலோ ஏதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த புதைஞ்சு அந்த ஆர்கானிசத்தோடய அந்த ரெப்ளிகேட் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து இதுல வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு மேல இந்த ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ் அதே போல செடிமெண்ட் இதெல்லாம் வந்து ஃபில் ஆகும்போது இந்த மாதிரி கேஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த அச்சு தான் பாத்தீங்கன்னா மோல்டு, இதுதான் பாத்தீங்கன்னா கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் மோல்ட் அண்ட் கேஸ்ட் மெத்தட். Preservation. The original remains can be preserved in ice or amber. So original பாத்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம ஐஸ் அல்லது ஆம்பர் மூலியமா வந்து preserve பண்ண முடியும். ஸோ ஒரு பனி பிரதேசங்கள்ல ஏதாவது ஒரு அனிமல் வந்து இறந்து போச்சு அப்படின்னா அது அப்படியே ஐஸால கவர் ஆகி அப்படியே வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து preserve ஆகி கிடைக்கும். ஸோ டீகே ஆகாம நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ட்ரீல இருக்கக்கூடிய ரெசின், அந்த ரெசின்ல ஏதாவது ஒரு ரெசின் பாத்தீங்கன்னா கோந்து மாதிரி இருக்கும், ட்ரீல வரும். ஸோ அதுல ஏதாவது ஒரு பூச்சி பட்டுருச்சு அப்படின்னா அது அப்படியே ஒட்டிக்கும். ஸோ அது தொடர்ந்து அந்த ரெசின் அதை கவர் பண்ணி பாத்தீங்கன்னா எந்த ஒரு டீகே ஆகாம அப்படியே வந்து இதை பிரிசர்வ் பண்ணும். சோ தி ப்ரொடெக்ட் த ஆர்கானிசம் ஃப்ரம் டீகே ஆகாம ஆர்கானிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து பிரிசர்வ் பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. தி என்டையர் பிளான்ட் ஆர் அனிமல் இஸ் பிரிசர்வ்ட். இதுல பாத்தீங்கன்னா என்டையர் பிளான்ட்டுமே நம்மளால பிரிசர்வ் பண்ண முடியும். அதே போல என்டையர் அனிமலுமே வந்து பாத்தீங்கன்னா பிரிசர்வ் பண்ண முடியுது. சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பாத்தீங்கன்னா இது. சோ இந்த ரெசின்ல பாத்தீங்கன்னா கரெக்டா கவர் ஆகி பிரிசர்வ் ஆயிருக்கு. சோ இன்னொரு மெத்தட் கூட பாக்கலாம். சோ இந்த மெத்தடும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் ட்ரீயோட சாப்ல பாத்தீங்கன்னா கரெக்டா பிரிசர்வ் ஆயிருக்கு. Next, compression. When an organism die, the hard parts of their body settle at the bottom of the sea. So ஒரு ஆர்கானிசம் இருந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆர்கானிஸ்டோட ஹார்ட் பார்ட்ஸ் வந்து அப்படியே வந்து அந்த பாட்டம் ஆஃப் த சீல போய் கரெக்டா செட்டில் ஆகுது. And bed and are covered by sediment. ஸோ கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த லேயர் கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த பாட்டம் லேயர்ல போய் கரெக்டா அந்த ஆர்கானிசம் இருந்ததுக்கு அப்புறம் அதுல போய் கரெக்டா செட்டில்ட் ஆகுது. அது வந்து எதனால கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செடிமெண்டால. ஸோ தொடர்ந்து செடிமெண்டால பாத்தீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸா வந்து கவர் ஆயிட்டு இருக்கு. அப்படி கவர் ஆகும்போது ஃபாசில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. The process of sedimentation goes on continuously. ஸோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா அது கவர் ஆயிட்டே இருக்கு, லேயர் லேயரா அந்த உள்ள அந்த செடிமெண்ட்ல போய் கரெக்டா அந்த லேயர்ல போய் பதிஞ்சிருக்க அந்த ஆர்கானிஸ்டுக்கு மேல தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த செடிமெண்டேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து கண்டினியூஸா நடக்கும்போது ஃபாசில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து கம்ப்ரெஷன். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பார்க்கலாம் பாருங்க. சோ கம்ப்ரெஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். சோ இது கூட பாத்தீங்கன்னா கம்ப்ரெஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். சோ இப்ப நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் டாபிக் போலாம் நம்ம.
So, infiltration or replacement பத்தி பார்க்கலாம். The precipitation of minerals take place which later on infiltrate the cell wall. So மழை பெய்யும் போது precipitation rain. So rainோட minerals பாத்தீங்கன்னா லேட்டரா வந்து அந்த ஆர்கானிசத்தோட அந்த இறந்து போன ஆர்கானிசத்தோட செல் வால்ல பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஊடுருவுது. So இந்த minerals பாத்தீங்கன்னா ஊடுருவுது. So the process is brought about by several minerals. இந்த process வந்து எதன் மூலியமா கொண்டு வரப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா minerals மூலியமா தான் வந்து நடக்குது. அந்த மினரல்ஸ்க்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. அந்த எலிமெண்ட் என்னென்ன அப்படின்னு சச்சஸ் கொடுத்திருக்காங்க. சிலிக்கா, கால்சியம் கார்பனேட் அண்ட் மெக்னீசியம் கார்பனேட். இந்த மாதிரி செவரல் மினரல்ஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து கொண்டு வரப்படுது. The hard parts are dissolved. So அந்த ஆர்கானிக்ஸோட இந்த ஹார்ட் பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிடுது அண்ட் ரீப்ளேஸ்டு பை திஸ் மினரல்ஸ். ஸோ அந்த இடத்தை பாத்தீங்கன்னா மினரல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு ரேரான ஒரு மெத்தட் தான். சோ இதுல பாத்தீங்கன்னா ஹார்ட் பார்ட் கூட வந்து டிசால்வ் ஆயிடுது, கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிட்டு அந்த இடத்தை பாத்தீங்கன்னா மினரல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. சோ இந்த ப்ராசஸ், இந்த மெத்தட் அப்படிங்கிறது எதன் மூலியமா நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து மினரல்ஸ் மூலியமா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இது. ஓகே, இதுக்கான இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஸோ இதுதான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் இன்ஃபில்ட்ரேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து மினரல்ஸ் ஆலே வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஸோ இது கூட பாத்தீங்கன்னா மினரல்ஸ் ஆல ரீப்ளேஸ்ட் ஆன ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா மினரல்ஸ் ஆல வந்து இந்த ப்ராசஸ் நடந்திருக்கும்.